அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்மி சமையல். இன்றைக்கி கேரளா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஏலாஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். 1 கப் மைதா, 1 முட்டை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. மிக்சிங் பவுலில் 1 முட்டை சேருங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் மைதா சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான உப்பு சேருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவு ரெடி ஆகிடுச்சு. ஃபில்லிங்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 1 கப் தேங்காய், 1 கப் சுகர், 20 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ட்ரை கிரேப் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண 1 கப் வாழைப்பழம், 3 ஏலக்காவை மேல் தோலை எடுத்துட்டு அதையும் சேருங்க. கடாயை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க. நெய் சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை சேருங்க. முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கிரேப் சேருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் தேங்காய் சேருங்க. தேங்காய் சேர்த்து 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் சுகர் சேருங்க. சுகர் சேர்த்து 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் வாழைப்பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தவாவை ஹீட் பண்ணி கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை தவாவில் சேருங்க. மீடியம் சைஸ் ஆப்பமாக சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் சிவந்து வந்ததும் திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் சிவந்து வந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. ஆப்பம் சூடாக இருக்கும் போதே ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. மீதமுள்ளதையும் இதே மாதிரி ஃபில்லிங் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஏலாஞ்சி ரெடி. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.